இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கல்வி உரிமை சட்டம் RTE ஆக்ட். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கல்வி உரிமை சட்டம் தான் நிறையா போயிட்டுருக்கு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கல்விங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய கவர்மெண்ட்டில் வாருது, இது வந்து ஒரு நாட்டோட முதுகெலும்பு, நாட்டில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இல்லை, இது மாநில உரிமை, எங்கள் மாநில உரிமையில் நீங்கள் கை வைக்காதீங்கன்னு ரெண்டு பேரும் மாமா மச்சான் மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் கரெக்டு தப்புன்னு நான் சொல்ல வரல. இந்த கல்வி உரிமை சட்டம்னா என்ன, அது என்னென்ன சொல்லுதுன்னு வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். RTE ஆக்ட் என்பது ரைட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009, குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் சட்டம். RTE ஆக்ட்னா கல்வி உரிமை சட்டங்கிறது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு கம்பல்சரி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் சட்டமாகும். 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு இலவச கல்வி. அரசு பள்ளிகளில் கட்டணம் இல்லை. தனியார் பள்ளிகளில் 25% இருக்கைகள் பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்களுக்கு ஒதுக்கப்படும். இது வந்து கம்பல்சரி 6 to 14 வயசு உள்ளவங்களுக்கு இலவச கல்வி. கண்டிப்பாக அரசு பள்ளிகளில் கட்டணம் கிடையாது. ஆனால் தனியார் பள்ளிகளில் ஒரு 100 சீட்டு இருக்குன்னா 25 சீட்டு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஃப்ரீ ஷீட்டாக கொடுப்பாங்க. கட்டாய கல்வி, தரம் வாய்ந்த கல்வி, பள்ளி வசதிகள், நோ டிடென்ஷன் பாலிசி, பாகுபாடு செய்யக்கூடாது. இது எல்லாமே இந்த RTE ஆக்டில் வருது. கட்டாய கல்வினா பெற்றோரின் கடமை பள்ளியில் சேர்ப்பது, அரசின் பொறுப்பு கல்வி வழங்குவது. இப்போ பெற்றோர் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்துட்டாங்கன்னா கம்பல்சரி அவனை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும். இது வந்து பெற்றோரோட கடமை. இது ஆசிரியரோட கடமை என்னென்னா, அரசாங்கத்தோட கடமை என்னென்னா அவங்க கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்த்த பையனுக்கு கரெக்டான கல்வி வழங்குவது. தரம் வாய்ந்த கல்விங்கிறது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவுவது. பள்ளி வசதிகள், இது வந்து கவர்மெண்ட் கம்பல்சரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வாட்ரு, டாய்லெட், லைப்ரரி, ப்ளே கிரவுண்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி அந்த பையன் 8வது வரைக்கும் ஃபெயில் ஆகிடக்கூடாது. அவனுக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணி அனுப்பணும். தேர்வு மற்றும் தோல்வி இல்லை. பாகுபாடு செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சாதி, மதம், பாலினம் வேறுபாடு கூடாதுங்கிறது தான் இதோடைய முக்கியமான திட்டம். www.rte.dnschools.government.in என்ற இணையதளத்தில் பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, EB பில், இன்கம் சர்டிஃபிகேட், சாதிச் சான்று, புகைப்படம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் இடம் கிடைக்கும். விண்ணப்பித்தால் RTE சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இலவச இருக்கை கிடைக்கும். இதை பற்றி அடுத்து ஒரு டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு RTE ஆக்ட்னா இந்தியாவில் பிறகுற குழந்தைகள் கம்பல்சரி இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வியை சொல்கிறது தான் கல்வி உரிமை சட்டம். இதில் கண்டிப்பாக ஒரு பையனுக்கு கட்டாய கல்வி இருக்கணும், தரம் வாய்ந்த கல்வி இருக்கணும், பள்ளி வசதிகள், குடிநீர், கழிப்பறை, நூலகம், மைதானம் இருக்கணும், கண்டிப்பாக 8வது வரைக்கும் ஃபெயில் ஆகக்கூடாது, பாகுபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது தான் RTE ஆக்ட். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்பல்சரி ஃப்ரீ. இதுவே தனியார் ஸ்கூலில் 25% பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் RTE ஆக்ட். இதை பற்றி RTE ஆக்டில் தனியார் ஸ்கூலில் எப்படி அப்ளை பண்ணலாம்னு அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.